என்னோட பேர் குமார். நான் கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பத்மநாபம் நகர கழக முன்னாள் செயலாளர். நான் 1989 இந்த கட்சியில் உறுப்பினராக இருந்துட்டு இருக்கேன். மாண்புமிகு சின்னம்மா வரக்கூடிய தேர்தலில் பங்கெடுக்க போறதுனால அவங்களுக்கு ஆதரவு தெரிவித்து நான் வந்திருக்கேன். சின்னம்மா காட்டக்கூடிய வேட்பாளருக்கு முழுமனதாக வேலை செய்ய தயாராக இருக்கும். என் பேர் கே செந்திவேல். நான் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி ஒன்றியத்திலிருந்து வந்திருக்கேன். அம்மா எனக்கு 1980 பெயர் வச்சப்ப அதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அதிமுக உறுப்பினராக இருக்கேன். இப்பொழுது புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் கரத்தை வெளிப்படுத்துவதற்காக சின்னம்மா அவர்களை பார்த்து சின்னம்மா அவர்கள் ஆரம்பித்த கட்சியோ எந்த அம்மா அவர்கள் சின்னம்மா அவர்கள் என்ன அறிவிப்பு கொடுக்கிறாங்களோ அந்த தலைமையை ஏற்று அம்மா புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களின் கரத்தை வலுப்படுத்துவோம் என்று ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி ஒன்றியம் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். வாசுதேவநல்லூர் ஒன்றியம் சிவகிரி பேரூர் கழகம். என் பேர் கருப்பசாமி. பேரூர் கழகத்துடைய இளைஞரணி செயலாளர். முதல்ல அம்மா புரட்சி தலைவிக்கு அம்மாவுக்கு விசுவாசியாக இருந்தேன். அதே போல் சின்னம்மா எப்போ இது ஆரம்பித்தாங்களோ அதிலிருந்து சுற்றுப்பயணத்திலிருந்து இப்போ வரைக்கும் சின்னம்மாவுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்காண்டி சென்னையில் இப்போ அம்மாவை சந்திக்கிறதுக்கு நாங்கள் எல்லாரும் வந்திருக்கோம். வாசு ஒன்றியத்திலேருந்து சிவகிரி பேருக்குளத்தில் வந்திருக்கோம். அதனால் சின்னம்மாவுக்கு நாங்கள் எப்பயும் வலது கையும் இடது கையுமாக அவர்களுக்கு வெற்றி வர பாடுபடுவோம் என்று நாங்கள் நன்றி கூறி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். என் பேர் அம்மாவின் அன்பு குழந்தை சாமி என்ற குழந்தை சாமி. நான் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி தொகுதியிலிருந்து வரேன். நான் இவ்வளவு நாளும் பன்னீர்செல்வத்தின் அணியில் இருந்தேன். இப்போ ஒருங்கிணைப்போம் சொல்லி எங்களை ஏமாத்தி தீய சக்தி ஸ்டாலினிடம் போய் தஞ்சம் அடைந்து விட்டார். பன்னீர்செல்வம் வேஸ்ட் ஆகிவிட்டார். 2026 தலைமுறையை நான் உருவாக்கிவிட்டேன், புதிய ரத்தங்களை உருவாக்கிவிட்டேன் என்று சின்னம்மா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆகையால் பெரியோர்களும் தாய்மார்களும் ஏழைகளும் ரத்தங்களும் தியாக தலைவி சின்னம்மாவினுடைய ஆணைக்கிணங்க நாம் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, இல்லையே இல்லை தமிழகத்தில் நமக்கு வாழ்வு என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் ஒன்றுக்கொன்றாய் நாம் களம் கண்டு வெற்றி நடை போடுவோம்.